ஹாய் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்னுடைய குட்டீஸ்க்கு எப்படி ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். ஜங்க் ஃபுட்டை நான் ட்ரீட்னு சொல்லி வச்சுருக்கேன். ட்ரீட் ஒன்ஸ் இன் அ வயல் சாப்பிடலாம், அடிக்கடி சாப்பிடக்கூடாது. அதே நேரம் நல்லா ஓடி ஆடி விளையாடுறதுக்கும் வளர்றதுக்கும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் உங்களுக்கு தேவை என்று சொல்லியிருக்கிறேன். சரியான உதாரணங்களோட விளங்கப்படுத்தினா அவங்க விளங்கிக் கொள்வாங்க. நாங்கள் அவங்களுக்கு ஒன்றும் விளங்காதுன்னு சொல்லி நினச்சிக்கொள்றது அப்படி இல்லை. நாங்கள் சரியான உதாரணங்களோட அவங்களுக்கு விளங்கப்படுத்தினா அவங்க கேட்டுக்கொள்வாங்க. அடுத்ததாக அவங்களுக்கு ட்ரீட் கொடுக்குற குவான்டிட்டியை நான் தான் டிசைட் பண்ணி கொள்ளுவேன். அவங்கள டிசைட் பண்ணுறதுக்கு விட மாட்டேன். ஃபேமிலி கேதரிங்ஸ் போகும்போது எங்களால் கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் கொடுக்குற அளவை குறைச்சி நாங்கள் கொடுத்து கொள்ள முடியும். அதே நேரம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் கூடி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை தான் வாங்குவேன். ஜங்க் ஃபுட் வாங்குறத நான் நார்மலைஸ் பண்ணுறது இல்லை. கலர்ஃபுல்லான ஸ்கிட்டில்ஸ் அப்படியான விஷயங்கள் பார்க்குறதுக்கு ஃபன்னாக இருக்கும். ஆனால் சாப்பிட கொடுத்தா அவங்க பிஹேவியர்ஸில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். அதே நேரம் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பினா ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியாம இருக்கும், ஒரு இடத்துல இருக்க இல்லாம இருக்கும். சில பிள்ளைகளுக்கு வயிற்று வலி வரும். இப்படி பல்வேறு பிரச்சனைகளை கொடுக்கறதால சில கண்ட்ரீஸ்ல இதை தடை செய்திருக்கிறாங்க. ஸோ நீங்களும் உங்களோட குட்டீஸுக்கு சாக்லேட்ஸ் பிஸ்கட் அதுகளை கொடுக்காதீங்க. அதை கொடுக்கறத நார்மலைஸ் பண்ணாதீங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுங்க, வெஜிடபிள்ஸ் கொடுங்க. இப்படிதான் நான் அவாய்ட் பண்ணிக்கொள்வேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.